வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அன்பினுக்கிணைய ஆற்றல் மிகு பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற சாதிக்க துடித்து கொண்டிருக்கின்ற என் அருமை மாணவ செல்வங்களே, நாம் 10ஆம் வகுப்பில் முதல் போயமான லைஃப் என்ற போயமை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நேற்றைய தினத்திலே நாம் இந்த பேராகிராஃபினுடைய 2 பேராகிராஃபை பார்த்தோம். அதனை தொடர்ந்து இப்பொழுது அடுத்த 2 பேராகிராஃப்களை பார்க்கலாம். தயாராக இருக்கிறீர்களா? நன்றாக கவனிப்பீர்களா? எப்பொழுதுமே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாக்கியத்தினுடைய பேட்டனை மனதில் வைத்து கொண்டு மீனிங் புரியும். இங்கிலீஷ் இஸ் த ஸ்ட்ரக்சரிக்கல் லாங்குவேஜ். இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். கிராமர் என்ற விஷயத்தை பாடத்தோடையும் சேர்த்து தான் நான் நடத்திட்டு இருப்பேன். நல்லா ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்துவதாகவே அது அமையும். கவனிப்பீர்களா அருமை மாணவ செல்வங்களே? வெல்கம் டு யூ ராஜா. டன். த பொயட்ஸ், பொயட்டினுடைய ஜெர்னி என்ற ஒரு அடுத்த தலைப்பு, 3வது பேரா. இந்த 3வது பேராவில் நாம் முதல் வாக்கியத்தை பார்க்க போகிறோம். Therefore, it does not matter to him whether the path goes up or down the hill or rough or smooth. இது சென்டென்ஸ். இந்த 2 இதில் 2 சென்டென்ஸு வெதர் என்ற கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் சென்டென்ஸை பார்க்கலாம். does not matter. the verb does not matter. சார், நீங்கள் கேட்கலாம், therefore சொல்லாமல், இட்ட சொல்லாமல் டஸ் நாட் மேட்டர்ன்ற இடத்துக்கு வரீங்களே, முதல்ல ஒரு சென்டென்ஸில் வர்பை பாரு. வர்போட தொடர்புடையவை தான் மற்ற விஷயங்கள்லாம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே சரியாக புரிஞ்சிக்கலாம். டஸ் நாட் மேட்டர்னா இது விஷயம் அல்ல. அப்போ இட்டு என்பது சப்ஜெக்ட், இது விஷயம் அல்ல. ஆகவே இதுக்கு முன்னாடி சொன்னதால் விஷயம் இல்லை. therefore it does not matter to him. அவருக்கு விஷயம் இல்லை. எது விஷயம் இல்லைன்ற அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இது வெதர், இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிப்போம். therefore it does not matter to him. அவருக்கு, to him அவருக்கு. வெதர் இதான் விஷயம். அந்த மேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கருத்து. கோஸ் வர்பு. கோஸ்னா செல்கிறது வர்பு. எது செல்கிறது? த பாத், பாதை. பாதை என்பது என்ன? இந்த இடத்துல வாழ்க்கையின் பயணம். கோஸ் அப் ஆர் டவுன் த ஹில். ஒரு மலையில் நாம் ஏற போகிறோம், பாதை செல்கிறது. மேலே செல்கிறோமா கீழே செல்கிறோமா? அப் ஆர் டவுன். புரியுதா கண்ணு? ஆர் அந்த பாதை ரஃப் ஆர் ஸ்மூத். அந்த பாதை ரஃபா ஆர் ஸ்மூத்தா அப்படின்னு. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இந்த 2 செட்டுக்கு இது 6. அதே மாதிரி இந்த 2 செட்டுக்கு இது 6 அல்லது அதே மாதிரி இந்த 2 விஷயத்துக்கு இது 6. எத்தனை 6 இங்கே உருவாயிருப்பார்? ஓகேவா? சரி, விஷயத்துக்கு வருவோம். பாதையானது ஸ்மூத்தாக இருக்குதா அல்லது ரஃப்பாக இருக்குதா? அல்லது மலையிலே நாம் மேலே ஏறுறோமா கீழே ஏறுறோமா அப்படின்ற பாதை செல்கிறதே, அந்த பாதை அவருக்கு விஷயம் அல்ல. அதாவது எது விஷயம் இல்லை?
மென்மையாக இருக்கிறதா, முரடாக இருக்கிறதா, மேலே செல்ல வேண்டுமா, கீழே செல்ல வேண்டுமா, இதுவல்ல விஷயம் அவருக்கு, இதுவல்ல விஷயம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். த poet will continue to seek what he wanted as a boy, new friendship, high adventure and crown, the fame. இப்போ இதுவும் 2 சென்டென்ஸு வாட்ன்ற கன்ஜெக்ஷனால் இணைச்சிருக்காங்க. த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பற்றி பார்ப்போம். வில் கண்டினியூ, ஃபியூச்சர் சிம்பிள், வில் கண்டினியூ, தொடரும், தொடர்வது. டு சீக், சீக் என்றால் தேட, தேட தொடங்குவது. வில் ஸ்டார்ட், வில் கண்டினியூ. ஓகே, த poet will continue to seek. poet தேட துவங்குகிறார். என்ன செய்கிறாரு? துவங்குகிறார், தொடர்கிறார். எதற்கு? தேட. சர்ச். அப்போ த poet will continue to seek. அடுத்தது என்ன தேட? வாட். he wanted, அவர் விரும்பினார். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் இருக்கு. he wanted, விரும்பினார். as a boy, பையனாக இருந்ததனாலே, இருந்த காரணத்தினாலே, பையனாக இருக்கின்ற பொழுது அவர் எப்படி நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புதிய நட்பு, ஹை அட்வென்ச்சர், சிறந்த செயல்பாடுகள், அட்வென்ச்சர் செயல்கள், அண்டு கிரவுன், பெருமை, தட் ஃபேம். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், புதிய நட்புகளை தேடுவோம், வீர தீர செயல்களை செய்யணும்னு நினைப்போம், புகழ் வேணும்னு நினைப்போம். அம்மாதிரி இந்த தேடுதல், அவர் தேடுதல்களை poet தொடர்கிறார். The poet will continue to seek. எப்படி? வாட் கன்ஜெக்ஷன். வாட் he wanted as a boy, அவர் பையனாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எதுன்னு? புதிய நட்புகளை தேடுதல், சிறந்த செயல்பாடுகளை தேடுதல், புகழை தேடுதல் என்ற நிலைப்பாடிலே அவர் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி அந்த தேடுதல் இருந்ததோ அதே மாதிரி தொடரணும்னு நினைக்கிறார். அடுத்த விஷயம், த poet's hope, இந்த poet நம்புகிறார், அவருடைய நம்பிக்கை, சபடி. இப்போ his heart will remain courageous in order to pursue his desire. இங்கே will remain, will remain இருக்கும், future simple active voice. எது இருக்கும்? his heart, அவருடைய இதயமானது அங்கேயே இருக்கும், அதான் ரிமைன். ஐ ஆம் ரிமைன் இன் த கிளாஸ், நான் கிளாஸ்லேயே இருக்கிறேன். ஸோ த ஹார்ட் வில் ரிமைன் கரேஜியஸ். கரேஜியஸ்னு எனக்கு பிரேவர், தைரியம், தைரியத்தோடைய அவருடைய இதயம் இருக்கிறது. எதுக்காகனா இன் ஆர்டர் டு, காரணத்திற்காக, in order to, due to, owing to, because of, இதெல்லாம் நான் போடணும். in order to pursue his desire, அவருடைய விருப்பத்தை, பர்சியூனா தேடுதல், ஃபாலோ, அவருடைய விருப்பத்தை தொடர்வதற்கு அவருடைய இதயமானது தைரியமாகவே இருக்கிறது. அதான் விஷயம். எப்பொழுதுமே ஒரு செயலை முடிக்க வேண்டுமானால்
அதில் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்கு அதில் தைரியம் இருக்க வேண்டும். எதற்கு? நம்முடைய இதயத்துக்கு அந்த தைரியம் இருக்க வேண்டும். புரியுதா? அப்போ வில் ரிமைன் ஹிஸ் ஹார்ட் கரேஜியஸ் இன் ஆர்டர் டு பர்சியூ இஸ் டிசையர். டிசையர்னா விருப்பம். ஹீ ஹோப்ஸ், அவர் நம்புகிறார். that every turn in his life's journey will be best. அப்படி ஹோப், நம்புகிறார், அவர் நம்புகிறார். இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. என்ன நம்புறாரு? தட்டு கன்ஜெக்ஷன். அது என்னன்னு நாம் சொல்ல போகிறோம். இங்கே வில் பின்னா இருக்கும் வர்பு. அப்போ எது சப்ஜெக்டு? எவரி டேர்ன் இன் ஹிஸ் லைஃப் ஜேர்னி, வாழ்க்கையினுடைய ஜேர்னி, பயணத்தில், அவருடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் எவ்வரி டேர்ன், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும். எவ்வரி டேர்னா நீ 10th படிக்கிறது ஒரு டேர்னு, 11th படிக்கிற ஒரு டேர்னு, மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதான் டேர்னா உனக்கு ஒவ்வொரு தடையும் உருவாகிற வாய்ப்பு. அப்போ எவ்வரி டேர்ன் இன் ஹிஸ் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட், சிறப்பாகவே இருக்கும். முடிஞ்சிருதா? முடிச்சாச்சு. கன்க்ளூஷன். திஸ் போயம் ஷோஸ் the poet's optimistic view of his life through his personal experience. shows, காட்டுகிறது. எது காட்டுகிறது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எது? திஸ் போயம். திஸ் போயம் ஷோஸ், காட்டுகிறது. இந்த இடத்துல ஒரு கன்ஜெக்ஷன் தட்டு இல்லை, ஆனால் இருக்கிறதா அர்த்தம். த போயட் ஆப்டமிஸ்டிக் வியூ ஆஃப் ஹிஸ் லைஃப் த்ரூ ஹிஸ் லைஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பொயட்டினுடைய அப்டமிஸ்டிக்னா நன்மையின் மீது நம்பிக்கை, பெசிமிஸ்டிக்னா கெடுதல் மீது நம்பிக்கை, தீங்கின் மீது நம்பிக்கை. அப்டமிஸ்டிக்னா பொயட்டுக்கு நன்மையின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லதின் மீது நம்பிக்கை இருக்கிறது. வியூ, அப்டமிஸ்டிக் வியூனா எண்ணம். ஆஃப் ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கையில். த்ரூ ஹிஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய தனிப்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களின் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட நல்ல நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையினுடைய நல்ல நம்பிக்கையை இந்த போயம் காட்டுகிறது. தீர்ந்து போச்சு வேலை. ஸோ ஒரு சேயிங்ஸை சொல்லி இந்த போயமை முடிக்கிறாங்க. லைஃப் இஸ் அ கேம், வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்றால் பிளே இட், விளையாடு. லைஃப் இஸ் எ சேலஞ்ச், வாழ்க்கை ஒரு சவாலாக இருந்தால் ஃபேஸ் இட், சந்தி, மீட் இட், சந்தி. ஓகேவா? அழகாக புரிந்து கொண்டு தவறில்லாமல் எழுதக்கூடிய ஆற்றல் தனித்திறமை மிக்க எனது மாணவர்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு வள்ளுவன் குரல் போல வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அன்பு செல்வங்களே, படித்து தப்பு இல்லாமல் அப்பா அம்மா கிட்ட எழுதி காட்டுங்க. செய்வேன்னு நம்பிக்கை இருக்குது. வெல்கம். பாய் ராஜா. எவ்வளோ நிமிஷம்டா?